IPL 2026க்கு எல்லா டீமும் அவங்களோட டீம் பிளே அறிவிச்சிட்டாங்க. எல்லா டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த டீமோட டெட்லியஸ்ட் ஓப்பனர்ஸ் யார் இருந்தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டீம்லையும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டீம்னா 3 டைம் சாம்பியன்ஸ்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த ஒரு டீமோட ஓப்பனர்ஸ் யாருக்கு போகிறாங்கன்னா ஒன்று சுனில் நரேன், இன்னொரு டீம் சர்ஃப்ரண்ட். இவங்க 2 பேருமே அதிரடி ஆடக்கூடிய பிளேஸ். இவங்க 2 பிளேயருமே பவுலர்ஸ் எப்படி போட்டாலும் அவங்களோட அதிரடியை ஸ்டார்டிங்லேருந்தே காட்டக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறதுனால இந்த 2 பிளேயர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது லாஸ்ட் இயர்ஸோட சாம்பியன்ஸ் RCB ராயல் சேலஞ்ச் பெங்களூர். இந்த டீமோட ஓப்பனர்ஸ் 2025 இந்த ஓப்பனர்ஸ் இருந்தாங்களோ அவங்க தான் 2026 இருக்க போறாங்க. சால்ட்டும் விராட் கோலியும் 2 பேருமே தரமா பண்ணாங்க. 2026க்கும் இன்னும் தரமா பண்ணாங்க நம்புறோம். மூணாவது பஞ்சாப் கிங்ஸ் ஒரு தரமான பிளேஸ். 2025 இவங்களோட ஓப்பனிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே ஓப்பனிங் வச்சு தான் 2026 ஆட போறாங்க. அவங்க 2 பேர் யாருன்னா பிரியம் சாரியா மற்றும் பிரப் சிம்ரன். இவங்க 2 பேருமே நல்லாவே ஆடுறாங்க. அதிரடியும் சரவடியுமா இருக்கு இந்த ஒரு காம்பினேஷன். உண்மையிலேயே பஞ்சாபுக்கு இந்த ஒரு காம்பினேஷன் ஸ்டீல் மாதிரி நிற்கிறாங்க. நாலாவது எந்த ஒரு டீம் பார்க்க போறோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த ஒரு டீம் ஒரு தரமான டீம். T20க்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி 2 ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஒன்று அபிஷேக் சர்மா, இப்ப T20யோட நம்பர் 1 பேட்ஸ்மேன் இவர் தான். இன்னொன்று டிராவிஸ் ஹெட். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் அதிரடியா இருக்கு. இந்த 2 பிளேஸும் ஓப்பனிங் ஆடினாங்கன்னா அந்த டீமோட ஸ்ட்ரைக் ரேட் உச்சத்தில் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த 2 பேரோட ஓப்பனிங் செமையா இருக்கு. அஞ்சாவது டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டீம் போன டைம் தோத்ததுக்கு காரணம் அவங்களோட காம்பினேஷன் தான். ஓப்பனிங்ல சரியான ஒரு காம்பினேஷனை வைக்காம ஒவ்வொரு ஓப்பனர்ஸை மாற்றி இருந்ததுனால இந்த டீம் தோத்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாச்சு. இந்த தடவை ஓப்பனர்ஸ் இவங்க 2 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று KL ராகுல், இன்னொன்று பென் டக்கெட். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் நல்லாவே பண்ணுவாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அடிக்கும் போது அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் எங்கேயோ போயிடும். ஆறாவது LSG லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். இந்த டீமோட ஓப்பனரும் 2025 எந்த ஒரு டீம் ஓப்பனர்ஸ் இருந்தாங்களோ அதே தான் இருக்க போறாங்க. மார்க்ரம் மற்றும் மிச்சல் மார்ச். இவங்க 2 பேருமே நல்லா ஓப்பனிங் பண்ணாங்க. போன சீசன்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இதே ஓப்பனிங் வச்சு தான் ஆட போறாங்க. ஏழாவது எந்த ஒரு டீம் பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த டீமோட ஓப்பனர்ஸ் 2 பேருமே யங் பிளேயர்ஸ். இவங்க 2 பிளேயருமே எங்க தரமா கன்னாட்டா இருக்கிற 2 ஓப்பனர்ஸ். ஒன்று ஜெய்ஸ்வால், SSV ஜெய்ஸ்வால் இருக்காரு. இன்னொன்று சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சி. இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. போன சீசன்லயே அவங்களோட ஓப்பனிங் ரொம்பவே தரமா இருந்துச்சு. இந்த சீசனுக்கு இன்னுமே தரமா இருக்க போகுது. எட்டாவது எந்த ஒரு டீம் பார்க்க போனா குஜராத் டைட்டன்ஸ். இந்த ஒரு டீமும் அவங்களோட 2025 எந்த ஓப்பனிங் இருந்தாங்களோ அவங்க தான் 2026 இருக்க வாய்ப்புகள் அதிகம். இவங்க 2 பேருமே நல்லாவே பண்ணாங்க. ஒன்று சாய் சுதர்சன், இன்னொன்று சுமல் கில். 2 பேருமே ஒரு கிளாசிக்கான பிளேயர்ஸ். அதிரடி ஆடினாலும் இவங்க தரமா கிளாஸ் ஆடுவாங்க 2 பிளேயர்ஸும். 9வது எந்த ஒரு டீம், இவங்களும் ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ் எல்லோ ஆர்மி CSK சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த டீமோட ஓப்பனிங் யாருக்கு போனான்னா ஒன்று ஆயுஷ் மாத்ரே, இன்னொன்று சஞ்சு சாம்சன். 2 பேருமே ஒரு நல்லா ஆட போறாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு ஓல்டா ஒரு இன்டெலிஜென்டான பிளேயர். ஆயுஷ் மாத்ரே ஒரு யங் சூப்பர் ஸ்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன் ஆடும் போது அந்த ஒரு டீமோட ஓப்பனிங் ஃபயரா இருக்கும் போது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். 5 டைம் சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் டிகாக் மற்றும் ரோஹித் சர்மா. இவங்க 2 பேருமே பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க. மறுபடியும் 2026க்கு இந்த 2 பேரோட ஓப்பனிங் உண்மையிலேயே தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. டிகாக் ஒரு தரமான ஒரு ஸ்லோவா கிளாஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரோஹித் சர்மா ஒரு அதிரடியான பிளேயர். இவங்க 2 பேருமே சேரும் போது அந்த காம்பினேஷன் உண்மையிலேயே தரமா இருக்கு. இந்த ஓப்பனிங்கும் பெஸ்ட் ஓப்பனிங் சொல்லுவேன். நம்ம பார்த்த இந்த 10 டெட்லியஸ்ட் ஓப்பனிங் காம்பினேஷன்லேயே எந்த ஒரு காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கான்ஃபர்மேஷன் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போகிற நம்ம பெல் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.